பிரியாணி இப்போ 50 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆமாண்ணே. சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கும் ப்ரோ. நாங்கள் கடை போட்டு 3 வருஷம் ஆச்சு. ஸ்பெஷல் என்னன்னா பீஃப் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, பீஃப் வறுவல். 50 ரூபாய்க்கு பீஸோட பிரியாணி தரலாம் ரொம்ப பெரிய விஷயங்க. கறி செம்ம சாஃப்டாக இருக்குங்க. கட்டுப்படி ஆகுதுங்களா? ஹாய் நண்பா, இன்னைக்கு நம்ம மதிய சாப்பாடு சாப்பிட்றதுக்கு நந்து மெஸ் அப்படிங்கிற ஒரு தள்ளுவண்டி கடைக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து பிரியாணி 50 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. வாங்க உள்ளே போய் செம்மையாக சாப்பிடுவோம். ஹாய்க்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குண்ணா. உங்கள் பேருங்கக்கா? என் பேர் சிந்துங்க. சிந்துவா? ஓகே. கடை பேர் நந்துன்னு இருக்குக்கா? ஆனால் அது வீட்லிங்கண்ணா, ஆரம்பத்துலேருந்து அந்த பேரில் தான் இருக்குது. நந்து மெஸ் கடை பேர். ஓகே ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் கடையில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் என்னென்னா பீஃப் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, பீஃப் வறுவல், சிக்கன் வறுவல், பீஃப் சில்லி, சிக்கன் சில்லி, அவிச்ச முட்டை, கேசரி, தயிர் பச்சடி அந்த மாதிரினா. எங்கள் டைமிங் பார்த்தீங்கன்னா 12 to 3 மணி வரைக்குங்க. பக்கம் போக்கு ஆப்போசிட்டில் இருக்குங்க. சூப்பர்க்கா. கடன்னு பேசிட்டாங்க, நான் எதுவும் கேட்கவே இல்லை. அக்கா, இப்போ நீங்கள் வந்து தம் பிரியாணி தான் போடுறீங்களா? ஆமாம், நான் தம் பிரியாணி தான். அப்படிங்களா? சரிக்கா. அப்போ நம்ம பிரியாணினா வந்து தனியாக ரைஸ் ரெடி பண்ணிவிட்டு அதில் வந்து கறியை கொட்டி தருது அந்த மாதிரிலாம் இல்லை? ஓகே. தம் பிரியாணி தான். ரெண்டுமே தம் பிரியாணி தான். எல்லாமே ரெண்டுமே தம் பிரியாணி. சூப்பர் சூப்பர்க்கா. பார்த்துக்கலாம். பிரியாணி இப்போ 50 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கீங்க. கட்டுப்படி ஆகுதுங்களா? நான் இது ஆரம்பத்துலேருந்து போட்டதுனால எங்களுக்கு தெரியல. ரெகுலர் கஸ்டமர் வரனால எங்களுக்கு தெரியுது. அப்படிங்களா? ஓகே. கடை போட்டு எவ்வளோ நாள் ஆகுங்க? நாங்கள் கடை போட்டு 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷம் இங்கே தான் இருக்கீங்களா? ஓகே. நான் அதிகமாக பார்த்ததே இல்லை கடையா. சாரிக்கா. இப்போ அது சிக்கன் பிரியாணிங்களா? ஓகேக்கா. பிரியாணி தவிர வேறு என்ன தரீங்க? பீஃப் பிரியாணி இருக்குது. பீஃப் வறுவல் வேணுன்னா தருவோம். பீஃப் சில்லி வேணாலும் தருவோம். பீஃப் சிக்கன் சில்லி வேணாலும் தருவோம். சிக்கனில் சிக்கன் பிரியாணி, சில்லி சிக்கனு, சிக்கன் கிரேவி அந்த மாதிரி. ஓகே. அதாவது 3 பீஃப்லேயும் சிக்கன்லேயுமே கிரேவி இருக்குது, வறுவல் இருக்குது, எல்லாமே இருக்குது, சில்லியும் இருக்கு. சரிக்கா. சார், நமக்கு ஒரு பீஃப் பிரியாணி போட்டுருங்க. கூடவே ஒரு நல்ல ஒரு வறுவலாக போட்டுருங்க பீஃப்லேயே. சரிங்கக்கா. ஆமாம். சைடில் கோட் இருக்கு. இங்கே எவ்வளோ நாள் சாப்பிட்றீங்க ப்ரோ? ப்ரோ நான் அப்பப்போ வேலைக்கு வரும்போது இங்கே தான் சாப்பிடுவேன். ஓகே. டேஸ்ட் எப்படி இருக்கு ப்ரோ? ப்ரோ சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கும் ப்ரோ. நீங்கள் விரும்பி சாப்பிட்றது எது ப்ரோ? நான் விரும்பி சாப்பிட்றதுன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் சாப்பிடுவேன். இங்கே கொஞ்சம் கம்மி ரேட்டுங்கனால நான் பீஃப் பிரியாணி பீஃபும் எனக்கு பிடிக்கும். ஓகே. அதான் ரொம்ப கம்மியாக இருந்தால் இங்கே சாப்பிட்றேன். ஆமாம். காய்ஸ், மதியம் சாப்பிட வேணாம் வச்சிங்க. ஸோ நான் என்ன வாங்கிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா பீஃப் பிரியாணி, பீஃப் வறுவல், சிக்கன் சில்லி இதெல்லாம் வாங்கியிருக்கேன். கூட வெங்காயம் கொடுத்துட்டாங்க. வாங்க செமையாக சாப்பிட்ருவோம். காய்ஸ், இந்த பிரியாணியை பாருங்கள். பீஃப் பிரியாணி, அதுவும் தம் பிரியாணி போடுறாங்க. பீஸ்லாம் நல்லா பெருசாகவே இருக்குது. 50 ரூபாய்க்கு பீஸோட பிரியாணி தரலாம் ரொம்ப பெரிய விஷயங்க. பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த கறியை தனியாக சாப்பிட்ருவோம். கறி செம்ம சாஃப்டாக இருக்குங்க. அப்படியே கொழுப்பு பீஸ் இருக்குது. ஸோ அந்த கொழுப்பு பீஸை பிரியாணியோட சேர்த்து சாப்பிடுவோம். கொழுப்போட பிரியாணி சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லா தான் இருக்குது. இப்போ அடுத்ததாக பீஃப் வறுவல். இங்கே பாருங்க, பெப்பர் சிக்கன் மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு. பட் பீஃபில் ஃபஸ்ட்டு இந்த கறியை மட்டும் தனியாக சாப்பிட்ருவோம். பீஃப் வறுவல் காரசாரமாக இருக்குங்க. பெப்பர் அப்படியே தூவி விட்டுருப்பாங்க போல். காரசாரமாக இருக்குது. இப்போ அப்படியே அந்த பீஃப் வறுவலை பீஃப் பிரியாணியோட சேர்த்து வெரைட்டி சாப்பிடுவோம். பிரியாணிக்கு பீஃப் வறுவல் நல்லாயிருக்கு. இப்போ அடுத்ததாக சிக்கன் சில்லி.
சிக்கன் சில்லி ப்ளஸ் பிரியாணி. பிரியாணிக்கும் சில்லி சிக்கனும் டேஸ்ட் நல்லாயிருக்கு. ஒரு அண்ணா கூட அதை வாங்கி விரும்பி சாப்பிட்டாரு. ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் வந்து இந்த சில்லியை வாங்கினோம். 50 ரூபாய்க்கு கண்டிப்பாக எல்லாமே ஒர்த்து. காய் சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. 50 ரூபாய்க்கு கண்டிப்பாக ஒரு ஒர்த்தான பிரியாணி தான். ஏன்னு கேட்டிங்கன்னா தம் பிரியாணி கரெக்டாக அந்த பீஸ் அதில் போட்டே பண்ணுறாங்க. பட் நிறைய இடத்துல வந்து தனியாக பிரியாணி பண்ணிவிட்டு அதில் வந்து வறுவல் பீஃபு சில்லி அந்த மாதிரி கொட்டி அது வந்து பிரியாணி அந்த மாதிரி தர மாதிரி மத்தியில். பட் இவங்க வந்து தம் பிரியாணியும் சூப்பராக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. 50 ரூபாய்க்கு ஒர்த்து தான். அந்த சைடிஷ்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த பீஃப் வறுவல், சிக்கன் வறுவல், அப்புறம் அந்த சில்லி பீஃபு, சிக்கன் சில்லி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 60 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க. அப்புறம் முட்டையும் தராங்க, அதுவும் 10 ரூபாயாட்டுக்கு. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பிரியாணி சாப்பிட்னா கண்டிப்பாக இங்கே வரலாம். அந்த கடை டைமிங் பார்த்தீங்கன்னா மதியம் ஒரு 12:30க்கு மேலே ஆரம்பிக்கும், 3 மணிக்குள்ளே முடிஞ்சிடும். இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர் பவர் ஹவுஸில் இருந்து கொக்கரொக்கோ பிரியாணி கிடைக்கும் ஆப்போசிட்டில் இருக்குது. கோயம்புத்தூர் நகராட்சிக்கும் முன்னாடியே கடை இருக்கும். கடை பேர் நந்து மெஸ். ஸோ உங்களுக்கும் பிடிச்சா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கடையில் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் போகிறோம், பார்த்துட்டு வாங்க. ஆல் தான் கைஸோட வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் மாமா மச்சான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். பாய். அது எடுத்து க்ரௌடு இருக்குது அப்படின்னு வெயிட் பண்ணுறாங்களே பேக்கில் இருந்து.